நான் முதல்ல உங்கள்கிட்ட ஆரம்பிக்கணும் அப்படின்னு. தீபாவளி பரிசை அறிவிக்க போகிறோன்னு சொன்னது மோடி. முதல்ல என்னென்ன சீர்திருத்தம் வரப்போகுது அப்படின்னு கவுன்சில் அந்த 2 வரிகளை நீக்கிட்டு 2 கொடுக்க போகிறோன்னு ஒரு பரிந்துரை கொடுக்குறாங்க. அப்புறம் கவுன்சிலுக்குள்ளே வருது, விவாதிக்கிறாங்க, முடிவெடுக்கிறாங்க. பிரதமர் அதை மக்களுக்கு எப்படி போகுதுன்னு விளக்குறார். ஸோ அன்று முதல் இன்று வரை டாப் டு பாட்டம் இது ஃபுல் கிரெடிட்டும் பாஜகவுக்கு, அரசுக்கு, மத்திய அரசுக்கு தானே போகணும், அது உங்களுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவது சரியா? வணக்கம். ஜிஎஸ்டி சீர்திருத்தம், அதாவது ரிஃபார்ம்ஸ், ஜிஎஸ்டி 2.0 அப்படிங்கிறாங்க. அதுலேருந்தே அவங்க முதல்ல கொண்டு வந்த ஜிஎஸ்டி ஒரு ஃபெயிலியர். அதனால தானே சீர்திருத்தம்ங்கிறது எப்போ செய்வோம், ஃபஸ்ட்டு சரியில்லை அப்படிங்கிறதுனால தான் ரிஃபார்முங்கிறது செய்வோம். ஸோ அது ஒரு அட்மிஷன். இது வரைக்கும் இருந்தது சரியில்லை அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ கொண்டு வந்திருக்கிறதும் அவங்க கொண்டு வந்தது இட் இஸ் டூ லேட் அண்ட் இட் இஸ் இன்கம்ப்ளீட். டூ லேட், இன்னும் இன்கம்ப்ளீட். நான் இன்கம்ப்ளீட் ஏங்கிறதும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டூ லேட் நீங்களே ஏற்கனவே பேசுகிற போது சொல்லிட்டீங்க. 8 வருடத்துக்கு பிறகு, 8 வருடம் இவ்வளோ பெரிய அதிகபட்சமான வரி, அதனால் நம்மளோட growth பாதிக்கப்பட்டிருக்கு. அதை தவிர எம்எஸ்எம்இ அப்படிங்கிற அந்த செக்டரே மூடப்பட்டிருக்கு. அந்த மாதிரி ஒரு அதிகபட்ச வரியை போட்டுட்டு திரு ராகுல் காந்தி அவர்கள் கடுமையாக ஒவ்வொரு ஊர்லேயும் போய் அந்த ஒவ்வொரு பிஸ்னஸும் எந்த விதத்தில் அவங்க இதனால் பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க, அவங்களோட டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணி அதை பாராளுமன்றத்தில் அடிக்கடி பேசினவர் திரு ராகுல் காந்தி. அவருக்கு எங்களோட ஒரு ப்ராமிஸ் தான் இந்த ஜிஎஸ்டி 2.0. எங்களோட 2024 தேர்தலில் நாங்கள் கொடுத்த அந்த ப்ராமிஸ் தான். 2 ஸ்லாப் தான் இருக்கும் அப்படின்னு காங்கிரஸோட ஒரு ப்ராமிஸ் தான். இப்போ அதை 8 வருடத்துக்கு பின்னாடி இன்னைக்கு திரு ப. சிதம்பரம் அவர்கள் கேட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு 12%, 18% வரி விதிச்ச ஒரு பொருளுக்கு உங்களால் 5% உங்களால் வரி விதிக்க முடியுதுன்னா அது சொரண்டல் தானே, எக்ஸ்ப்ளாய்டேஷன் தானே. இத்தனை நாள் அவன் 12%, 18% வரியை கட்டிட்டு சில பேர் அந்த வரியை கட்டி பிஸ்னஸே செய்ய முடியாத இழுத்து மூடிட்டு போயிட்டு இத்தனை நாள் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்களுக்கு 2.5 lakh crores சேவிங்ஸ் இருக்க போகிறது, பட்ஜெட்டுன்னு சொல்லிட்டு ஃபுல் பேஜ் ஆடு. இவங்க என்னன்னா இந்த கம்பெனி பிஸ்னஸ் எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, எல்லாரும் ஒரு ஃபுல் பேஜ் ஆடு எல்லா பேப்பர்லையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுற அந்த பட்ஜெட் இருக்குல்ல, சேவிங்ஸ் இருக்குல்ல அந்த கம்பெனி, அதெல்லாம் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கே போயிடும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க ஆனால் இந்த 8 வருஷம் இந்த எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் டேக்ஸ் போட்டனால அரசாங்கத்துக்கு சம்பாதிச்சது எவ்வளோ, 55 லட்சம் கோடி. ஸோ அதுக்கப்புறம் என்னங்க பட்ஜெட்டு, பிஸ்னஸே மூடிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பட்ஜெட்? இன்னொன்று, எக்கானமியை பூஸ்ட் பண்ணுறதுக்காக இது கொண்டு வரோம் அப்படிங்கிறாங்க. இவங்களோட புள்ளி விவரம், அரசாங்க புள்ளி விவரப்படி 8% ஜிடிபி growth இருக்கா கிட்டத்தட்ட. அப்படின்னா we are the fastest going big economy அப்படின்னு ஊரா போய் சொல்லிக்கிறாங்க. அப்படின்னா எதுக்கு பூஸ்ட்டு? அதுவும் அப்படின்னா அவங்களோட புள்ளி விவரம் தப்பு அப்படிங்கிறது இன்னொரு ஒரு அட்மிஷன் தானே இது. அவங்க அரசாங்கம் கொடுக்குற அந்த 8% அவ்வளோ அந்த விகிதத்தில் நம்ம நிஜமாவே வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்கோம்னா யார் உங்ககிட்ட பூஸ்ட் கேட்டா? பூஸ்ட்னா என்ன, குறைச்ச வளர்ச்சி இல்லைன்னா பூஸ்ட் கொடுப்போம் இல்லையா? பூஸ்ட் எப்போ கொடுப்போம்? வளர்ச்சி இல்லைன்னா பூஸ்ட் கொடுப்போம். 8% உலகத்திலேயே ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் இவங்க பூஸ்ட் கொடுக்குறாங்களா இந்த மாதிரி வரி விகிதத்தை குறைச்சி? அதுலேருந்து என்ன அவங்க கொடுக்குற புள்ளி விவரம் 8% அப்படிங்கிறது மிகப்பெரிய பொய். நான் மட்டும் சொல்லலை, இதை அறிஞர்கள் எக்கனாமிஸ்ட் இதை சொல்கிறாங்க, எக்கனாமிக் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க. இன்னொன்று, நான் இன்கம்ப்ளீட்னு சொன்னேன் இல்லையா, அது முழுமையானது இல்லை அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. அதுக்கு காரணம் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எழுப்பின கோரிக்கைகள். அவங்க என்ன சொல்கிறாங்க, இதனால நாங்கள் எங்களுக்கு இழப்பு இருந்ததுன்னா அந்த காம்பன்சேஷனை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லையே, சொல்லாத எப்படி நீங்கள் இதை அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஸ்டேட் கவர்மெண்ட்டு தான் மக்களோட டைரக்டாக தொடர்பில் இருக்கிறவங்க. அவங்க தான் ஸ்கூல்ஸை நடத்துகிறாங்க, அவங்க தான் ஹாஸ்பிட்டல்ஸை நடத்துகிறாங்க. அன்றாட வாழ்க்கைக்கு மக்களுக்கு என்ன தேவையோ அதுக்கெல்லாம் தட் ரெவென்யூ இஸ் ஃப்ரம் த ஸ்டேட் கவர்மெண்ட். அதில் ஒரு ஜிஎஸ்டி வரியில் மிகப்பெரிய ஒரு துண்டு விழுந்ததுன்னா அவங்க என்ன எப்படி கவர்மெண்ட்டை நடத்துவாங்க? அவங்களோட நிலைமையை யோசிக்கணும் இல்லையா.
அடுத்த முக்கியமான விஷயம் வந்து அதான் இன்னும் ஜிஎஸ்டி கவுன்சில் நீங்கள் மேடம் நிர்மலா சீதாராமனை பார்த்தீங்கன்னா அவங்க எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு கேள்வி கேட்கப்படுதோ, ஒரு இந்த ஏன் ஜிஎஸ்டி வரி இப்படி இருக்கு அப்படின்னா அது என்ன கேட்காதீங்க, எனக்கு அது வந்து கவுன்சில் தான், இட் இஸ் அ ஃபெடரல் சிஸ்டம், ஸ்டேட்ஸுக்கெல்லாம் வந்து ஓட்டிங் பவர்ஸ் இருக்கு, ஸ்டேட்ஸ் கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்ததுலேருந்து 8 வருஷமா whenever a tough question is asked to her, she will blame it on the GST council. ஆனா ஒரு நல்ல நிர்ணயம் எடுக்கப்பட்டதுன்னு வச்சுக்கோங்க, உடனே கிரெடிட் வந்து அவங்க எடுத்துப்பாங்க, பிரதமர் மோடி அவர்களுக்கு கொடுப்பாங்க, பேப்பர்ல அட்வர்டைஸ்மென்ட் கொடுத்துட்டு அவங்கள எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி பிசினஸ் எல்லாம் இத கேட்போம். ஆனா இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது மத்திய அரசு தானே, அவங்க தான் ஜிஎஸ்டி கவுன்சிலுக்குள்ள கொண்டு வராங்க, அமைச்சரவை பரிந்துரை பண்ணுது, இதுல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தா நாங்க ஏத்துக்குவோம், சில காம்பன்சேஷன் கொடுக்கறாங்க. அது கேட்போம் மேடம். இத்தனை நாள் பண்ணாததும் மத்திய அரசாங்கம் தானே, அவங்க முன்னாடியே மனசு வச்சிருந்தா இத முன்னாடியே பண்ணிருக்கலாம்ல. எத்தனை ஒரு கடுமையான நிலைமையில வந்து நம்ம வாதத்தை ஏத்துக்கிறேன், 4% தான் இனிமே நல்லவனா இருப்பேன் அப்படின்னா அப்ப நீ இவ்வளவு நாளா கெட்டவனா இருந்தியாடா அப்படின்னு கேக்குறது எப்படி நியாயமா இருக்கும்? ஆமாங்க, இழுத்து பயத்தறிச்சல் தாங்க, இழுத்து மூடிட்டு போயிட்டாங்க. எத்தனையோ பேர் ஞாபகம் இருக்கா, 4% கொரோனாவுக்கு முன்னாடி 2019க்கு முன்னாடி, அதுக்கு கொரோனா போது வந்து 0, அது ஒண்ணுமே நடக்கல, அதுக்கெல்லாம் முன்னாடி 4%. அதுக்கெல்லாம் காரணம் என்ன? டிமானிட்டைசேஷனும் ஜிஎஸ்டியும் தான் மிகப்பெரிய காரணம். இந்திய எம்எஸ்எம்இ திருப்பூர்லயும் கோயம்புத்தூர்லயும் எத்தனை, ஈரோட்லயும் அது பூஸ்ட் பண்றதுக்கு இது கொண்டு வரப்பட்டிருக்கதா பார்க்கலையா? என்னது நீங்க சொன்ன மாதிரி தொழில்கள் நலிவடைஞ்சிட்டு இருக்கு, that is why we are saying it is too late. கேப்போம் சூர்யா, ரொம்ப லேட்டா இதை கொண்டு வந்திருக்கீங்க. ஒரு அரசு நல்லது பண்ணுச்சுன்னா அதோட கிரெடிட் எடுத்துக்கிறீங்க. அப்ப இவ்வளவு ஆண்டுகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க மக்கள், இவ்வளவு ஆண்டுகள் வந்து இதனால பெரும் துயரத்தை அனுபவிச்சிருக்காங்க, அதை ஏத்துக்க மாட்டேங்கன்ற நல்ல ஒரு பேசிக் டெக்கோரம். 8 நிமிஷம் அவங்க பேசுனாங்க, யாரும் குறுக்கிடல. இப்போ நம்ம பேசும்போது குறுக்கிடாமல் இருந்தால் அந்த விவாதம் நல்லபடியாக போகும். இப்போது எம்எஸ்எம்இ தொழிலெல்லாம் ஜிஎஸ்டி வந்தோடனே அழிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் சொன்னாங்க, காங்கிரஸும் ராகுல் காந்தி எப்பயும் போல் அவருக்கு ஒன்றும் தெரியாமல் எழுதி கொடுக்கறது பேசுகிறவராக இருக்கிறதுனால அந்த பொய்யை சொல்லிகிட்டு இருக்காரு. 2013ஆம் ஆண்டு இந்தியாவில் 3,61,00,000 சிறு குறு தொழில்கள் இருந்தன. இன்றைக்கு 2022 கணக்குப்படி 3 வருஷத்துக்கு முன்னாடி 6.3 கோடி சிறு குறு தொழில்கள் இயங்கிக் கொண்டு இருக்கின்றன. அதன் மூலமாக இந்தியாவில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ 25 கோடி மக்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் ஜிஎஸ்டி வந்துட்டதுனால எம்எஸ்எம்இலாம் மூடிட்டாங்க அப்படின்றது வந்து நீங்கள் சொல்கிற பொய், அது வந்து உண்மை இல்லை அப்படின்றது நம்மளுக்கு இருக்கக்கூடிய தரவுகள் சொல்லுது. இரண்டாவது, இந்த ஜிஎஸ்டி இவங்க கொண்டு வரதுக்கு எவ்வளவோ முயற்சிகள் பண்ணாங்க. இவங்க காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது காங்கிரஸ் ஆண்ட மகாராஷ்டிரா மாநிலம், அப்போ பிருத்திவிராஜ் சவான் வந்து முதல்வராக இருந்தார், அவர்களே அந்த ஜிஎஸ்டியை கொண்டு வருவதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. ஏனென்றால் அந்த காம்பன்சேஷன் செஸ் அப்படின்றது வந்து காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது மாநிலங்களுக்கு வழங்குவதற்கு அவர்கள் முன்வரவில்லை. மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே எல்லா மாநிலத்திலையும் நேர்கோட்டில் இணைத்து அந்த காம்பன்சேஷன் செஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி 17 வரிகள் 13 செஸ்கள் 30 வரிகளை நீக்கிவிட்டு ஒரே வரி ஜிஎஸ்டி அப்படின்னு கொண்டு வந்தது வந்து இந்தியாவில், சுதந்திர இந்தியாவில் நடந்த பிக்கெஸ்ட் டாக்ஸ் ரிஃபார்ம். அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனுடைய கொண்டு வந்தது பாஜக, முயற்சி பண்ணாங்க, அவங்களால முடியல, நாங்கள் சக்ஸஸ் ஆனோம். அப்போ எங்களுக்கு தான் கிரெடிட், அவங்க கிரெடிட் கொடுக்கணுமா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இப்போது இதனுடைய ஒரு இம்பேக்ட் என்னன்னு பாருங்கள். இவங்க காங்கிரஸ் ஆட்சி விட்டு போகும்போது உலகத்தில் இந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அப்படின்ற தரவரிசை பட்டியலில் இந்தியா 142வது இடத்துல இருக்குது. 2019 ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ண அடுத்த 2 ஆண்டுகளில் 63வது இடத்துக்கு வரும். இன்றைக்கி வந்து 50வது இடங்களில் நோக்கி போயிட்டுருக்கோம். அப்போது இந்த ஒரு பிஸ்னஸ் இந்தியாவில் ஆரம்பிக்கிற வந்து 30 வரியை கட்டுறதுக்கும் 1 வரியை கட்டுறதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை உண்மையிலே கஷ்டப்பட்டு பிஸ்னஸ் செஞ்சு பிழைக்கிறவங்களை போய் கேட்டிங்கன்னா ஜிஎஸ்டி நல்லா இருந்ததா, அதுக்கு முன்னாடி இருக்கிறது நல்லா இருந்ததான்னு கேட்டிங்கன்னா ஜிஎஸ்டி தான் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு பொய்யை வந்து நீங்கள் பரப்பி 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 அதை உண்மைன்னு நீங்களே பொய்யை நம்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு அது ஒரு தவறான ஜிஎஸ்டின்றது ஒன்றுதான், டாக்ஸ் ஸ்லேப் தான் மாற்றிருக்கோம். இப்போது இரண்டாவது, இப்போது ஜிஎஸ்டி இப்போ ரிஃபார்ம் கொண்டு வந்ததுக்கு இவங்க வந்து இவ்வளோ சொல்கிறாங்க இல்லையா. ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் நடப்பதற்கு ஒரு நாளைக்கு முன்பு டெல்லியில் 8 மாநிலத்தினுடைய அமைச்சர்கள் சேர்ந்து ஒரு கூட்டம் போடுறாங்க. அதில் காங்கிரஸ் ஆட்சி செய்கின்ற இமாச்சல் பிரதேசத்துடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர், கர்நாடகாவோட ஃபினான்ஸ் மினிஸ்டர், தெலுங்கானாவோட ஃபினான்ஸ் மினிஸ்டர், இவங்க 3 பேரும் கலந்து கொண்டு இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்,
இதனால் எங்கள் மாநிலத்திற்கு பாதிப்பு வருகிறது. அப்போ 2 லட்சம் கோடி ரூபாய் பணத்தை மக்களுக்கு கொடுக்குறோம்னு நாங்க சொன்னா அதை கொடுக்க கூடாதுன்னு சொன்னவங்க காங்கிரஸ்காரங்க. காம்பன்சேஷன் கேக்குறாங்க சார், ரெண்டு வித்தியாசம் இருக்கு. கேக்குறது வேற, இது குறைக்க கூடாதுன்னு சொல்றாங்களா இல்லையா? குறைக்க கூடாதுன்னு சொல்றது இல்ல. மக்களுக்கு 2000 ரூபாய் கொடுக்க போறேன் ஒருத்தருக்குன்னு சொல்றேன், நான் உங்க பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுப்பேன்னு சொன்னா ஏத்துக்குவீங்களா நீங்க? இப்போ நான் என்ன கேக்குறேன்னா, தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இன்க்ளூடிங் காங்கிரஸ் கட்சி, ஏன்னா அவங்க திமுக மேல சவாரி செய்யக்கூடிய ஒரு கட்சி தான், அவங்களுக்குன்னு இண்டிவிஜுவாலிட்டி கிடையாது. இப்போ இன்னைக்கு மக்கள் கிட்ட திமுகவினர் வைக்கக்கூடிய பரப்புரை என்னன்னா, ஜிஎஸ்டினா மோடி வாங்கக்கூடிய வரி, அப்படிதானே நீங்க சொல்றீங்க. மாநிலத்துக்கு பாதி வரி போகுதுன்றதை என்னைக்காச்சும் ஒரு இடத்துல சொல்லியிருக்கீங்களா? இப்போ உங்க கூற்றின் படியே ஜிஎஸ்டி முழுக்க மோடி வாங்கக்கூடிய வரினா, மோடி வாங்கக்கூடிய வரியில உங்களுக்கு வந்து குறைச்சிருக்காரு. 2 லட்சம் கோடியே அவருக்கு வர வேண்டிய வருமானத்தை வேணாம்னு சொல்லிட்டாரு. இதை ஏத்துக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்கு? ரொம்ப சிம்பிள். நீங்க ஜிஎஸ்டினா மோடி வாங்கக்கூடிய டாக்ஸ், கரெக்ட் தானே? மாநிலத்துக்கு 1 ரூபாய் கூட அதுல போகிறது இல்லை அப்படின்றது தான். திமுகவில் ஒரு 100 தொண்டர்களை கூப்பிட்டு கேட்டீங்கன்னா ஜிஎஸ்டினா 100% காமன் மேனுக்கு அது தெரியாதா சார்? காமன் மேனுக்கு அது தெரியாதா? கேஸ் பில்லு வாங்கி பார்த்தா தெரிஞ்சிடாது? சிலிண்டர் பில்லு, சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி. அப்போ நீங்க ஒண்ணு முதல்ல ஒத்துக்கோங்க, ஜிஎஸ்டின்றது மோடி 100% வாங்கல, 50% இங்க ஸ்டாலின் ஐயா வாங்குறாரு, 50% மோடி ஐயா வாங்குறாருன்ற முதல்ல அந்த அண்டர்ஸ்டாண்டிங் 50% ஸ்டேட் 50% சென்ட்ரல், இதுதான் நம்ம நாட்டுல ஒரு வகிவிசம். அதை நீங்க இன்னைக்கு ஏன் குறைச்சிங்க அப்படின்னா, இவால்விங் தான். நீங்க ஜிஎஸ்டி கொண்டு வரணும்னு 50 வருஷமா ட்ரை பண்ணீங்க, கொண்டு வர முடியல. நாங்க கொண்டு வந்தோம். கொண்டு வரும்போது பிஜேபி ஃபினான்ஸ் மினிஸ்டர்லாம் சேர்ந்து இந்த பொருளுக்கு இவ்வளோன்னு வரி விதிச்சோமா? கிடையாது. அப்போ வந்து அந்த காலத்துல இன்டைரக்ட் டாக்ஸ் எவ்வளவு வரி இருந்ததோ அதற்கு ஏற்றது போல ஜிஎஸ்டி வரி விதிப்பு செய்யப்பட்டது. இப்போ வந்து காங்கிரஸ் வச்சிருந்த வரி விதிப்பை குறைக்க வேண்டும் அப்படின்ற காரணத்திற்காக இப்போ குறைச்சிருக்கோம்.